ட்ரம்பை அலறவிடும் ஈரான். அசந்த நேரத்தில் திடீர் அட்டாக், கதிகலங்கிய அமெரிக்க படை. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் சார்பில் அண்டை நாடான பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் தற்காலிக ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஈரான் தான் மூடி வைத்த ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்த நிலையில் அதன் வழியாக சரக்கு கப்பல்கள் பயணிக்க தொடங்கின. இதற்கிடையேதான் ஹார்முஸ் ஜலசந்தியை சிங்கப்பூர் கொடியுடன் MV எவர்லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் சார்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதோடு இந்த நடவடிக்கையை கண்டித்தது. இதற்கு ஈரான் எந்த பதிலும் கூறவில்லை. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையான மிரட்டல் தொனியில் பேசியிருந்தார். இதனால் சினம் கொண்ட ஈரான் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று வார்னிங் செய்தது. இந்த நிலையில் வழக்கம் போல் அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன்படி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான கடற்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த கடற்படை தளத்தில் எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டது என்பது பற்றிய தகவல் உடனடியாக வரவில்லை. இந்த தாக்குதல் வெறும் அமெரிக்காவின் ராணுவ தளங்களை சேதப்படுத்துவதற்கானது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள தனது படைகளை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து அமெரிக்காவை யோசிக்க வைப்பதற்காக இருக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது.